சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட நடிப்பில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அடுத்தடுத்து நிறைய படங்களை கமிட் ஆகுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனாலும் மக்களுக்கு முழு திருப்தி அடைஞ்சுதான் கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விண்டேஜில் எந்த அளவுக்கு ஸ்டைலிஷாகவும் கதைக்குள்ளே இறங்கி சம்பவம் செய்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பை வெளிப்படுத்துவார். ஆனால் இப்போ அந்தளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதற்கு காரணம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போன ஒரு பிரச்சனையும் தான் காரணம். இன்னொன்று, அவருக்கு வயசாகி கொண்டே போகுது. 75 வயசுக்கு மேலே ஆகுது. இதனால் இவரால் இனிமேல் சினிமாவில் தொடர்ந்து நடிக்க முடியாது என சொல்லப்பட்டது. ஆனாலும் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படி இவர் மீண்டும் இறங்கி சம்பவம் பண்ண போகிற படத்தை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது அவரோட அடுத்த படம் மணிரத்னம் கூட ஜாயின் பண்ண போகிறாரு. இந்த தகவலை உண்மையா இல்லையா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட தளபதி படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் எந்த அளவுக்கு அவரோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பார். நண்பனுக்காக எதையும் செய்யும் கேரக்டராக அந்த படத்தில் நடிச்சிருந்தார். துரியோதனன், கர்ணன் 2 பேரும் எப்படி இருந்தாங்க அந்த கேரக்டரை மனசில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் தளபதி படத்தையே எடுத்திருந்தார். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இது போன்ற ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். அப்படி இவங்க 34 வருஷம் கழித்து மீண்டும் கூட்டணி வைக்க போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அறிவித்ததோடு சரி, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கான எந்த அடுத்த முன்னறிவிப்புமே எதுவுமே கிடையாது. அதனால் ரசிகர்கள் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. நம்ம மணிரத்னமும் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனை வச்சு கிட்டத்தட்ட 24-25 வருஷம் கழித்து அவர் எடுத்திருந்த படம் தான் தக் லைஃப். இந்த படம் நாயகன் மாதிரியே இருக்கும் என கமல் ரசிகர்களும் சரி, பொதுவான ரசிகர்களும் எதிர்பார்ப்போட காத்து கொண்டு இருக்காங்க. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா இந்த படம் என பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் மகாபாரதம், ராமாயணம் இந்த கதைக்களத்தையே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் அனைத்து படத்தையும் எடுத்துட்டு வராரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் அவர் மேலே இருந்து சமீபத்தில் கூட பொன்னியின் செல்வன் பாகம் 1, பாகம் 2 2 படமும் எடுத்திருந்தாரு. ஆனால் பாகம் 2 தோல்வி படமாக அமைஞ்சு போச்சு. லைக்காக்கு மிகப்பெரும் நஷ்டமாக இருந்துச்சு. அதற்கு காரணம் மணிரத்னம் அவருடைய கிறுக்கு வேலைகளை அதில் காமிச்சிட்டாரு. அதனால தான் அந்த படம் தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. என்னதான் பிரம்மாண்ட இயக்குநர்களாக இருந்தாலும் தற்போது தோல்வியை மட்டுமே தழுவிட்டு வராங்க. சமீபத்தில் கூட சங்கர் எடுத்த கேம் சேஞ்சர் ஒரு புதுமையுமே அதில் இல்லைப்பா, என்னப்பா கதை எடுத்திருக்கீங்க, அவுட்டேட்டடாக இருக்காருப்பா அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ மணிரத்னம் நம்ம ரஜினிகாந்திடம் ஒரு கதை சொல்லியிருக்காராம். மீண்டும் தளபதி ஸ்டைலில் ஒரு கதைன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நம்ம விண்டேஜ் ரஜினியை கண் முன்னாடி கொண்டு வந்து காமிக்க போகிறாரு. ரொம்ப நாள் ஆச்சுப்பா இந்த மாதிரி ரஜினியை பார்த்து, என்னைக்கு தான் இந்த மாதிரி ரஜினியை பார்க்க போகிறோமோ அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்த ரஜினி ரசிகர்களுக்கும் சரி, பொதுவான ரசிகர்களுக்கும் இந்த படம் விருந்தாக இருக்கும் என மணிரத்னம் சொல்லியிருக்காரு. இந்த படமும் லைக்காவோட பேனரில் தான் எடுக்க போகிறாங்களாம். இதற்கான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டு தான் இருக்குது. ஆனால் தக் லைஃப் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி அவர்கள் ஜாயின் பண்ண போகிறாராம். இனியும் ரிஸ்க் எடுக்க நம்ம ரஜினி விரும்பலன்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ரஜினியும் மணிரத்னமும் ஜாயின் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ற உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள்.